உலகு Hi everyone, Vanakkam, welcome to Good Evening Canada. Indian show sponsored by Golumbia Group. Uppa time vandu 9:06 p.m. in Toronto. And the weather is, I will get back to you on the weather. 10 degrees Celsius, sorry about that guys. So vanakkam pola ungoda agenda indikku paapom. So first எல்லாருக்கும் தெரியும் கோவிட் பற்றி தான் மெயின் அப்டேட்ஸ் இன்றைக்கு கணக்கு நடந்திருக்குது. ஸோ அதை பற்றி ஃபஸ்ட் கதைப்போம். And then ரெண்டாவதாக we're going to go into millions ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அங்கே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரியில். ஸோ அதை மாதிரி பெரிய நியூஸ் இன்றைக்கு ஆல் ஓவர் கேனடா. ஸோ அதை பற்றியும் கொஞ்சம் பார்த்து போட்டு and then we have Sridharan Raja. He is going to talk to us about self-employed ஆக்களுக்கு என்னென்ன இன்சூரன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குமெண்டு. And then we're going to look at our currency and then we have a song. So you guys get a treat இன்றைக்கு. And then எங்களோட weather பார்த்து நியூஸை பார்த்து and then on the show. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி கோவிட் கேஸஸை பார்க்க போகிறேன். ஸோ எல்லாருக்கும் தெரியும் இப்போ கோவிட் கணக்காக கேஸஸ் இப்போ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குதுண்டு. லாட் ஆஃப் கேஸஸ் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கழிப்படைக்க நம்பர்ஸ் கூடிக்கொண்டே போதும். ஸோ இன்றைக்கு ஆக்சுவலி மோஸ்ட் இடங்களில் ஐ திங்க் எக்ஸப்ட் குபெக் ஆனால் மோஸ்ட் இடங்கத்தில் தேர்ஸ் அ லாட் ஆஃப் ரெக்கார்ட் பிரேக்கிங் நியூ ஹை நம்பர் ஆஃப் கேசஸ். ஸோ இப்படி பார்க்கும்போது ஆன்டேரியோவில் வந்து தேர்ஸ் 797 நியூ COVID-19 கேசஸ். அதில் வந்து குபெக்கில் வந்து 1078. ஸோ குபெக் இஸ் இது வரைக்கும் கணக்காக இருக்கு. அண்ட் நாங்கள் நியூஸில் கவலைப்படுறோம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் டக்குன குபெக்கில் கவலைப்படுறோம். தேர்ஸ் இஸ் நாட் த ஹையஸ்ட், ஒரு கொஞ்சம் கேஸஸால் சின்னது தான். ஆனால் 1078 ஸ்டில் இட்ஸ் வெரி பிக் நம்பர். ஆல்பர்டாவில் வந்து 364 அண்ட் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 110. ஸோ இதெல்லாம் என்ன உங்களுக்கு தெரியாதுன்றா எல்லோரும் இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் லூஸாக விட்டோன்னே நம்பர்ஸ் இப்போ ஸ்கூலுக்கு போகிறப்பில்லையே லாட் ஆஃப் திங்ஸ் இப்போ இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ கேஸஸ் எல்லாம் ஹையாக வருது. ஸோ இப்போ பார்த்தீங்களா நீங்கள் நியூஸ் ஒவ்வொரு நாளும் அப்டேட் பார்க்கும்போது இன்னும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், இல்லாட்டி இன்னும் ரூல்ஸ் எல்லாம் கொண்ட வாரியம் இன் பிளேஸ் பிகாஸ் தீஸ் நம்பர்ஸ் ஆர் ஸோ ஹை. ஸோ அதை பற்றி கொஞ்சம் நான் டீட்டெயிலாக பிறகு கேட்பேன். பட் ஃபார் now you guys just be careful. கோவிட் எல்லோரும் ரிலாக்ஸாக இருக்க வேணாம். இப்போ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வேவ் அந்த மாதிரியே நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் காமாக இருந்துட்டு அதை அப்படி ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதை பார்க்கும்போது we actually have ஒரு 50,000 tests per day டெய்லி அடிக்கணுமெண்டு டெஸ்ட் பண்ணி ஏற்றிடணுமெண்டு கவர்மெண்ட் போட்டிருக்கோம் ஒரு டார்கெட் மாதிரி. So 48,000 tests actually it has been completed. So it's good, at least நாங்கள் கொஞ்சம் அதை ட்ராக்கில் இருக்கிறோம். ஆனால் இன்னும் 58,000 tests இன்னும் டெஸ்ட் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ ஏன் இந்த நம்பர்ஸ் இவ்வளோ திடீர்னு ஹையாக இருக்குது, ஃபர்ஸ்ட் வேவ் மாறி திருப்பி ஏன் மறுபடியெல்லாம் நம்பர்ஸ் வருதுண்டா தேர் திங்கிங் ஃபர்ஸ்ட் வேவ் வரும்போது பெருசாக ஆக்கள் இப்போ நானும் கூட தான் இப்போ ஏதாவது கோவிட் கேஸ் இருந்தாலும் ஓகே போய் டெஸ்ட் பண்ணவா இல்லையாவாண்டு அந்த டெஸ்ட் பண்ண இடத்துல எனக்கு போய் வந்துடுமோன்ட்டு அந்த பயம் இருக்கும். ஸோ அதனாலேயே ஓகே சின்ன இருமலாண்டா இல்லாட்டி நெஞ்சுக்குள்ளே ஜஸ்ட் கொஞ்சம் சளியண்டா அப்படி ஏதாவது இருந்தால் சரி வீட்டே இருந்து போட்டு பார்க்கலாமட்டு ஒரு 2-3 நாள் பார்த்து போட்டு செய்யும். இப்போ என்ன நடக்குதுண்டா இப்போ அந்த கொஞ்சம் இது வந்த உடனே நாங்கள் டெஸ்டிங்கெல்லாம் கொஞ்சம் கூட அக்சசபிளாக இருக்கிறபடியாக ஓகே இப்போ பார்த்துட்டு வர வேண்டாம். ஸோ அந்த மைனராக இருக்கிற கோவிட் ஆக்களுக்கும் இப்போ ஜஸ்ட் ஆடையாக இருக்கிறவைக்கும் அவைக்கும்
பாசிட்டிவ் டெஸ்ட் பண்ணி அந்த நம்பருக்கு இவிஎம் கண்ட்ரிபியூட் பண்ணியும். ஸோ நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டைம் வேவ் வரும்போது. ஸோ நம்பர்ஸ் அதனாலேயும் பாதிக்கப்படுறது தான். பட் ஆல்சோ என்ன புதுசுண்டா புது ஏஜ் குரூப்புக்குள்ளும் வருது. முந்தியண்டா கொஞ்சம் சீனியர்ஸ் அவையில் மட்டும்தான் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும்னு சார். ஸோ இப்போ they've actually had 4 new deaths. அதில் இந்த 2 வந்து லாங் டேர்ம் ரெசிடென்சி கேரில் இருக்கிறது தான். ஆனால் ஒரு ஆள் வந்து ஆன்டேரியோ they said 20 to 39 years oldக்குள்ளே இருந்திருக்காருண்டு. I don't know இருந்திருக்காரோ அவள் உண்டு. Not sure if it's a male or female. But they passed away. So இந்த ஏஜ் கேப்பில் உங்களுக்கு தெரியுது எப்படி பாதிச்சு பண்ணியிருக்குண்டு. ஸோ ஏஜ் 20 to 39 இன்னும் ரிலீஸ் பண்ணல வேறு டீட்டெயில்ஸ் வேறு ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துக்கா இல்லையாண்டு. But depending on that they have released that. So like I said, be careful. கொஞ்சம் அப்டேட்ஸும் நான் குறிப்பாக மான்ட்ரியாலுக்கும் இன்ஜர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் ஆஃப்டர். ஸோ டு டாக் அபவுட் எங்களோட அடுத்தது, ஸோ $1 million வந்து தேர் ப்ரொடியூசிங் எங்களோட எலக்ட்ரிக் vehicles at Ford's Oakville plant. ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த Ford's Oakville plant ஆன்ட்ரியாவில் பெரிய it's the biggest manufacturing plant. So the federal and Ontario government have promised பண்ணியிருக்கேன் hundreds of millions of dollars are going into this auto plant. And இது வந்து electric vehicle produce பண்ணுறதுக்காகவும் and the batteries to power them. So இந்த plan வந்து especially இப்போ கோவிடால் கணக்க வேலையிலெல்லாம் ஆக்களுக்கு இல்லாமல் போனபடியாக இந்த இண்டஸ்ட்ரி நாங்கள் வச்சுக்க if we're able to maintain it, then அவ்வளோத்துக்கு அந்த வேலையிலும் நாங்கள் மெயின்டைன் பண்ணலாம். So Ottawa and province ரெண்டும் each $295 million வந்து இது சப்போர்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். Again Oakville இருக்கிற பிளான்ட்டில் in Ontario. So Prime Minister Justin Trudeau and Premier Doug Ford the joint our investment செஞ்சு அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து நாங்கள் க்ளீன் க்ரீன் டெக்னாலஜி க்ரீன் எனர்ஜி அந்த ஃப்யூச்சர் அங்கே தான் போகுது. எனிவேஸ் எல்லாருக்கும் தெரியும் we're all going zero emission கேஸ் குறைச்சிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு பாத்துலாம் நாங்கள் போகிறோம். ஸோ அந்த இதுக்கு கிட்டத்தட்ட they're working towards that. இப்போ கோவிட் டைம்லேயும் it's going to be a really good help. என்னென்னா ஒரு 5,000 ஜாப்ஸ் கிட்ட செக்யூராக இருக்கும். அதுவும் எங்களோட ஓக்வல் பிளான்ட்டில் வந்து 3,400 ஜாப்ஸ் ஆக்சுவலி எம்ப்ளாயீஸ் இருக்கிறோம் இப்போ. ஸோ அந்த 3,400ல் இந்த பிளானோட சேர்த்து 3,000 ஜாப்ஸ் வந்து they can save. So that's a lot of families income, a lot of people அதில் assured-ஆக இருப்போம். So that's a really good thing. So Prime Minister, he's urging provincial government அவன் பார்ட் என்ன செய்யணும்டா முதல் கொஞ்சம் ரீபேட் கொடுத்துவேன். நீங்கள் கேஸ் காரிலேருந்து எலக்ட்ரிக் காருக்கு மாறினா $5,000 ரீபேட்டுண்டு இஞ்சாங்க காசு they gave things like that. But 2019 வந்து அதை நிப்பாட்டினவன். ஸோ அதுக்கப்புறம் கூட ஆக்களை மாறுபடையில் they just left it. Okay, இதுக்கு எங்களுக்கு ரீபேட் வரையில் தானே I guess அந்த மென்டாலிட்டியில் வந்து விட்டுட்டியும். So they're asking இப்படி ரீபேட்ஸ் இன்சென்டிவ் அப்படி கொஞ்சம் கொடுத்தா தான் ஆக்களும் அதை சரி எலக்ட்ரிக்கால் மாற்றுவோம்ட்டு அந்த சேஞ்சாகவே மேக் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் இண்டியாவுக்கு பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இதுக்கு வந்து டக் ஃபோர்ட் வந்து he went to the Oakville plant. ஸோ அவை ஒரு we're going to share a video அதை பற்றி and Premier Justin Trudeau வந்து அவர் virtual-ஆக ஜாயின் பண்ணுவார். So let's have a watch. And I'm glad to be joined by the Prime Minister, Jerry Diaz, from Ottawa. But above all, I want to thank Dean Stoneley, the President and CEO of Ford Canada. Dean is an absolute champion. Dean, thank you for helping make today possible. And a special thank you to all of the auto workers here at Oakville Assembly Plant and across the province. I just absolutely love our auto workers, and I want our incredible auto workers to know that we will always have your back. And to Jerry and your team at Unifor. Jerry, you and your members have been great to work with during these difficult times. My friends, we have a plan for growth, renewal, and recovery of our province. Our plan means strategic investments, including some great projects right here in Oakville. We're getting shovels in the ground on a brand new secondary school for Oakville, investing over $33 million. Together with the town of Oakville and our federal partners, we're purchasing 73 new electric buses and 32 charging stations. We're also working with Ford to create 244 internships to prepare students for jobs of the future. And today, we're laying the groundwork for the long-term recovery and prosperity of our province. Ontario is a leader in North America and around the world in the auto innovation.
In fact, Ontario is the only place in North America where 5 major auto builders build vehicles right here in Ontario, and we need to maintain that competitive edge. Ontario's auto industry is the lifeblood of so many communities across this province. When the auto industry prospers, Ontario prospers. Over 100,000 people work in Ontario's auto sector, including over 3,000 men and women right here at the Ford Oakville plant. These are good-paying jobs that support families and require specialized skills. That's why I'm incredibly proud to announce today Ontario is providing $295 million to support this historic investment in the Ford Oakville assembly plant. With the combined contributions from Ford, Ottawa, and the province, today's announcement represents the largest investment in Ontario's auto sector in over 15 years. This is a historic moment. This will support and protect our auto sector's Made in Ontario advantage. And it will help support good-paying jobs for Ontario families and workers for years to come. It will allow Ontario to continue to lead in the development and production of the next generation vehicles, connected vehicles, autonomous vehicles, and now electric vehicles. The future of the auto industry is happening right here in Ontario, because Made in Ontario, it means supporting local. It means quality and excellence. For too many Canadians, this pandemic has meant worrying about their job or being laid off. Everyone deserves a good job they can rely on. That's why 2 weeks ago, in the speech from the throne, our government outlined a plan to create and protect thousands of good middle-class jobs and build a stronger, more resilient economy by investing in the future. Just last week, we announced a $10 billion infrastructure plan that will create tens of thousands of positions right across the country. And today, we're taking another step forward. The Government of Canada, in partnership with the Government of Ontario and Ford Canada, is investing $1.8 billion to transition Ford's Oakville assembly plant into making zero-emission electric vehicles. The federal government will contribute $295 million towards this project, and the Government of Ontario will do the same. Today's announcement secures over 5,000 good middle-class jobs and is a major vote of confidence in our auto sector. For people in Oakville, Windsor, Essex, and Ford's entire production line, I know this is big news. This is just one of the first steps to build a next-generation auto industry. And we have the resources to do that. From aluminum from Quebec to nickel from Ontario, this investment will make a huge impact throughout the supply chain, including the many, many auto parts suppliers throughout the regions. And it positions our workers for success while keeping us competitive as we grow the economy. The market for electric vehicles will grow in the future, and Canada has the talent to be a global leader in making batteries for electric vehicles, electrification, and clean technology. That means we need to secure good jobs now, which will open up more opportunities for our auto sector to thrive into the future. At the same time, by investing in technology that protects the environment, we're also taking action on our plan to get to net zero carbon emissions by 2050. For our auto sector, for our environment, this is a win-win. I want to thank Premier Ford for his continued partnership and acknowledge Jerry Dias and Minister Baines for their incredibly hard work. This is just another example of the important progress we can make when we all work together. அசைத்து இசைத்தது வலைக்கரம்தான், இசைந்து இசைத்தது புது சுரம்தான், சிரித்த சிரிப்பொலி சிலம்பொலிதான், கழுத்தில் இருப்பது வலம்புரிதான், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், மனதை மயிலிடம் இடந்தேனே, மயங்கி தினம் தினம் விழுந்தேனே,
மார்க்கமன் மெக்னிக்கல் சந்திப்பில் மெஜஸ்டிக் சிட்டியில் லட்டிகா கோல்ட் ஹவுஸ். எண்ணற்ற நவீன டிசைன் 22 கேரட் தூய தங்க நகைகளை பெற்றிட லட்டிகா கோல்ட் ஹவுஸ். Hi guys, thank you for joining us back. சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா ஒரு $2 billion ப்ராஜெக்ட் ஆன் வேல்யூ. அடுத்த 3 வருஷத்துக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இட்ஸ் going to be $590 million going towards it. Now I did have ஒரு கொஸ்டின் வந்தது எனக்கு. சபர்ப் ஏரியாஸில் கனடாவில் இந்த மாதிரி கோவிட் சிச்சுவேஷன் நம்பர்ஸ் எல்லாம் உண்டு. ஸோ ஜஸ்ட் சே மற்ற இடங்களுக்கு மேனடோபாவில் வந்து 66, சஸ்காச்சுவானில் வந்து 18, நியூ பிரன்ஸ்விக்கில் வந்து 3, Nova Scotia, Newfoundland and Labrador, 4 days actually it's at 0, so that's a good thing. That's probably the safest place to be. நானும் அங்கே போகலாம்னு பார்க்குறேன். So அடுத்தது I'm going to talk about Montreal. So இப்போ நான் சொன்ன மாதிரி கணக்காக restrictions everything கணக்காக வருது இப்போ கோவிட். obviously இப்போ நம்பர் சொன்னபடி எல்லாருக்கும் தெரியும் கொஞ்சம் டக்குன்னு ஆக்ஷன்ஸ் எல்லாம் நடக்க போதுண்டு. ஸோ மொன்ட்ரியாலில் வந்து தேங்க்ஸ்கிவிங் வீக்கெண்ட் இஸ் கம்மிங் அப். தேங்க்ஸ்கிவிங் வீக்கெண்டுண்டா எல்லோரும் they join together, ஃபேமிலியாக வந்து டின்னர் சாப்பிட்றது, ஃபேமிலி விசிட்டேஷன். அப்போ தான் மேபி பிள்ளைகள் ஸ்கூல்லேருந்து they come back visit parents, அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது. And everyone knows அது ஒரு ட்ரெடிஷனாக வருஷமாக நடக்கும். இந்த வருஷம் because of COVID most ஆக்களை வந்து they're actually encouraging them not to. நீங்கள் வந்து வீடியோ சாட் பண்ணுங்க, இல்லாட்டி வீடியோக்குள்ளால் உங்களோட வீட்டுக்குள்ளால் இருந்து செலிப்ரேட் பண்ணுங்க. பட் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆக்களோட மட்டும் டின்னருக்கு எங்கேயாவது போங்க. ஸோ உங்களோட பப்பிளுக்குள்ளே அந்த மாதிரி ஆக்களோட யூ ஷுட் கீப் இட் டு தட் ஃபார் திஸ் தேங்க்ஸ்கிவிங். ஸோ மொன்ட்ரியாலில் வந்து இப்போ நம்பர்ஸ் பார்த்தீங்களாண்டா குபேக் ஏற்கனவே இட்ஸ் வெரி ஹை நம்பர்ஸ். ஸோ மொன்ட்ரியாலில் வந்து ஒரு செக் போஸ்ட் மாதிரி வைக்கிறோம். ஸோ இப்போ கணக்கா ரீஜன்ஸ் வந்து ரெட் ஜோனுக்கு போகுது. ரெட் ஜோன் சொன்ன மாதிரி இட்ஸ் த ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் ஜோன், கவனமாக இருக்க வேண்டியதெல்லாம். ஸோ என்னத்துக்காக இந்த செக் போஸ்ட் வைக்கிறாங்களாண்டா இப்போ அவைக்கு அவைக்கு சொல்லலாது ஓகே சரி நீங்கள் அங்கே போகக்கூடாதுன்ட்டு அப்படி சொல்கிறதுக்கு அந்த அத்தாரிட்டி இல்லை. ஆனால் நீங்கள் உங்களோட ஜோனில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் ஜோனில் வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட் வழியெல்லாம் சாப்பிடக்கூடாது. அந்த ஜோனுக்குள்ளால் நீங்கள் அந்த ஜோனில் இருந்தீங்களா சரி நாங்கள் வெளியால் போய் எங்கேயாவது அந்த ஜோனை விட்டுட்டு வேறு இடத்துல வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகமாட்டா நீங்கள் அந்த ஜோன்லேருந்து வந்த ஆட்கள் வந்து அங்கே போகக்கூடாதுன்ட்டு. ஸோ நீங்கள் சரி உங்களோட ஜோன் இல்லாதன்ட்டு அந்த ஜோனில் போய் ஆக்களை பாதிக்கக்கூடாதுன்ட்டு தேர் ஹேவிங் a lot of செக் போஸ்ட்ஸ். இதை நாளைக்குலேருந்து தேர் gonna have it. ஸோ அட்வைஸ் பண்ணி ஐ திங்க் செக் பண்ணுறது. ஸோ ஜஸ்ட் பி அவேர் மான்ட்ரியல் இருந்தீங்களா செக் போஸ்ட் எல்லாம் வச்சுருப்பேன். ஸோ பி அவேர் ஆஃப் தட் அண்ட் பி கேர்ஃபுல். நான் அடுத்தது லைக் ஐ செட் எங்களை ஸ்ரீதரன் துரை ராஜா ஃப்ரம் லைஃப் 100 இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் செக். அவங்களுக்கு இஸ் கோன் டாக் அபவுட் இன்சூரன்ஸ் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆக்கள். ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்டுண்டா நீங்கள் ஒரு ஆஃபீஸ் or you're not working under for someone else, நீங்கள் உங்களுக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க, or you have your own company, உங்களோட own corporation, whatever it might be. ஸோ இந்த மாதிரி ஆக்களுக்கு ஏன் காய்கறியம்ண்டா ஒரு கார்பரேஷன்டா உங்களுக்கு சில வேலை இன்சூரன்ஸ், கம்பெனி இன்சூரன்ஸ் இருக்கும், கம்பெனி ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும், இஐ இருக்கும். தேர்ஸ் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் அவைல் வச்சுருக்கேன். உங்களுக்கு தச்சுமே அதாவது நடந்தால் உங்களுக்கு இன்கம் அண்டைக்கு போய் வேலைக்கு போய் வர முடியாமல் இன்கம் இல்லையாண்டா ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் மாதிரியோ ஏதாவது இருக்கும். த கம்பெனி கேன் ப்ரொவைட் யூ, கம்பெனி will take care of that. ஆனால் நீங்களே கம்பெனிண்டா தென் நீங்கள் வேலைக்கு போகாட்டி யார் உங்களுக்கு காசு தருது, யார் உங்களுக்கு ஃபண்டிங் தருது, உங்களோட ஃபேமிலிக்கு யார் பில்ஸ் கட்டுறது. ஸோ a lot of questions அப்போதைக்கு வரும். ஸோ அவங்களுக்கு அதை பற்றி தான் கதைக்க போகிறார். ஸோ லெட்ஸ் ஹேவ் அ வாட்ச். அனைவருக்கும் வணக்கம். இன்சூரன்ஸ் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்ட் பிஸ்னஸ் ஓனர்ஸ், அதாவது தனிப்பட்ட வியாபாரங்கள் மற்றும் தொழில் செய்வோருக்கான காப்புறுதி தேவைகள். இதிலே முக்கியமாக நாங்கள் சுயதொழில் செய்வோர் பலரும் நாளாந்த வருமானத்தில் தங்கி இருப்பவர்களாக இருப்போம். எனவே நாளாந்தம் வேலை செய்வதன் மூலம்தான் ஒரு எங்கள் வருமானம் தங்கி இருக்கின்றது. இப்படியான நேரத்திலே ஒருவருக்கு நோய்வாய்ப்பட்டால் அல்லது டிசபிலிட்டி ஏற்பட்டால் ஆக்சிடென்டாலையும் வரலாம், வருத்தங்களாலையும் வரலாம். அப்படியான தேவைகளுக்கு எங்கள் மாதாந்த செலவுகளை பூர்த்தி செய்வதற்கும் மாதாந்த அந்த எக்ஸ்பென்சஸ், அதாவது உங்கள் வியாபாரத்துக்கு தேவையான அல்லது வியாபார நிறுவனத்துக்கு தேவையான செலவுகளை பராமரிப்பதற்கும் தேவையான காப்புறுதி திட்டங்கள் பல இருக்கின்றன. இதிலே மிக முக்கியமானது ஒரு டிசபிலிட்டி ஏற்படும் போது எப்படி உங்கள் வியாபாரத்தை கொண்டு செல்வது,
அடுத்தது ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு ஏதாவது ஆபத்துக்கள் ஏற்பட்டால் தொடர்ந்து இந்த வியாபாரத்தை வைத்திருக்க முடியுமா என்பது. எனவே இப்படியான தேவைகளுக்கு நீங்கள் முன்கூட்டியே காப்புறுதிகள் செய்து வைப்பது மிக முக்கியமாகும். இதில் டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் கூறும்போது அவர் மாதாந்த வருமானத்தின் 75% இந்த காப்புறுதி தொகையாக பெற்றுக்கொள்ள முடியும். அதே வேளை ஒருவர் வியாபார நிறுவனம் வைத்திருந்தால் அதற்கு ஏற்படக்கூடிய மாதாந்த செலவுகள், ரெண்ட் மற்றும் பில்ஸ் மற்றும் எம்ப்ளாயீஸ் எக்ஸ்பென்ஸ் அப்படியானவற்றை கூட நீங்கள் இந்த காப்புறுதி திட்டத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான மேலதிக விவரங்களை நீங்கள் ஒரு காப்புறுதி முகவருடன் தொடர்பு கொண்டு தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட இங்கே மிக முக்கியமானது ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கு ஏற்படக்கூடிய லயபிலிட்டி இன்சூரன்ஸ். அப்படியான காப்புறுதி தேவைகளை நீங்கள் வியாபாரங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பே சரியான திட்டங்களை பெற்றுக்கொள்வது மிக முக்கியமானது. இதற்கு நீங்கள் உங்கள் அக்கௌண்டன்ட் மற்றும் லோயர்ஸுடன் தொடர்பு கொண்டு என்னென்ன காப்புறுதி திட்டங்கள் தேவை என்பவற்றை அறிந்து கொண்டு அதன் பின்பு ஒரு காப்புறுதி முகவர் மூலம் இந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். எனவே இப்படியான திட்டங்கள் வைத்திருக்கும் போது அது உங்கள் வியாபாரத்தை தொடர்ந்து வைத்திருப்பதற்கு உதவியாக இருக்கும். அதேவேளை இதற்கான மாதாந்த கட்டணங்களை நீங்கள் உங்கள் டேக்ஸ் எக்ஸ்பென்ஸாக காட்ட முடியும். இதில் நீங்கள் இன்னும் ஒரு முக்கியமான காப்புறுதி திட்டம் இருக்கின்றது. எம்ப்ளாயீஸுக்காக பெனிஃபிட்ஸாக கொடுப்பது டென்டல் பிளான்ஸ், மெடிக்கல் பிளான்ஸ் மற்றும் குரூப் இன்சூரன்ஸ் ஏதாவது தேவைப்படும் போது அதற்கான நீங்கள் செலவழிக்கும் பணத்தையும் நீங்கள் உங்கள் டேக்ஸ் டிடக்டபிள் எக்ஸ்பென்ஸாக யூஸ் பண்ணலாம். எனவே இது சம்பந்தமான மேலதிக தகவல்களுக்கு நீங்கள் ஒரு அக்கௌண்டனோடு தொடர்பு கொள்ளலாம். ஆனால் இந்த காப்புறுதி சம்பந்தமான தகவலை நாங்கள் உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தேவையான குரூப் பெனிஃபிட்ஸ், அதாவது ஹெல்த், டென்டல் பிளான்ஸ் மற்றும் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்ஸ், அதை விட டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் ஃபார் பிஸ்னஸ் ஓனர்ஸ் மற்றது கீ பர்சனுக்கு தேவையான காப்புறுதி திட்டங்கள். இதில் கிரிட்டிக்கல் இல்னஸ் முக்கியமானது. ரெண்டாவது டேர்ம் இன்சூரன்ஸ் ஃபார் ப்ரீமெச்சூர் டெத் மற்றும் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்ஸை கவரக்கூடிய காப்புறுதி திட்டங்கள். இவை பற்றிய மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்கு தயவுசெய்து நீங்கள் உங்கள் காப்புறுதி முகவருடன் அல்லது என்னுடன் தொடர்பு கொண்டு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by Golumbia Group. Uppa time vande 9:28 p.m. in Toronto and the weather is 10 degrees Celsius. ஸோ அகேன் நான் மொன்ட்ரியாலை பற்றி தான் கொஞ்சம் கூட காய்க்க போகிறேன். இந்த சிச்சுவேஷன் வந்து மொன்ட்ரியாலில் வந்து ஸ்டட்டிஸ்டிக்ஸ் நிறையா இப்போ வெளிப்படையாக விட்டுருக்கையும் ஐ திங்க் இது பாசிபிளியும் இப்போ ட்ரானோ கனடாவில் எக்ஸ்கியூஸ் மீ வேறு ரீஜனில் இருக்கிற இடங்களையும் பாசிபிளாக இது வரக்கூடியது ஒரு பிரச்சனை. இப்போ ஓசி how many of you think the same thing like I do. ஸோ மொன்ட்ரியாலில் வந்து 1 in 10 Canadian families வந்து they had a பிள்ளை மிஸ் ஸ்கூல் because of COVID-19. ஸோ இதில் பார்த்தீங்களா அட்லீஸ்ட் 10% வந்து கோவிட் இப்போ பிள்ளைகளுக்கு விரதம் வந்தபடியோ இல்லாட்டி அவை சிக்கா இருமல் ஏதாவது வந்தால் they send the kids home right away. இந்த கோவிட் இருக்குமோ இல்லையோண்டு போய் டெஸ்ட் பண்ணி போட்டு வர சொல்லுவேன் பிகாஸ் மற்ற பிள்ளைகளை பாதிக்கப்படக்கூடாது. ஸோ இப்படி செய்யும்போது there's 2 ஆட்கள் இதில் எஃபெக்ட் பண்ணுறோம். ஒன்றை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எஃபெக்ட் பண்ணுறோம் அண்ட் மற்றது வந்து பேரண்ட்ஸ் எஃபெக்ட் பண்ணுறோம். ஸோ நாங்கள் பார்த்தா ஸோ மொன்ட்ரியாலில் வந்து ஒரு யாம் இருக்கோம் இல்லையோன்னு நான் லாங் டைம் அகோ we talked about பிள்ளைகளை வந்து ஆன்லைன் வர்ச்சுவலாக விடுறதோ இல்லாட்டி கிளாஸ் லேர்னிங்கில் விடுறது. ஸோ அப்படி பார்க்கும்போது 50% of parents
they actually chose சரி ஃபுல் டைம் வேணாம், கிளாஸ் ரூமில் இருக்க வேணாம், நாங்கள் வீட்டிலேருந்து படிப்போம் இல்லாட்டி virtual-ஆக செய்வோம்ட்டு. ஸோ அப்படி இருந்தும் 50% people அதை சூஸ் பண்ணியும் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு எனக்கு அப்படி வருது. ஸோ just keep that in mind as I'm telling you. So 14% வந்து COVID-19, 40% of parents, they've said COVID-19 வந்து அவங்க பிள்ளைகள ஸ்கூலில் வந்திருக்குதுண்டு. 16% வந்து அவங்க பிள்ளைகளுக்கு they tested for it. And 11% said that childrenக்கு வந்து ஸ்கூலுக்கு டீச்சர் இல்லைண்டு. ஸோ அவைலபிலிட்டி இல்லை, இல்லாட்டி ஸ்மாலர் குரூப்ஸை வச்சபடியோ இல்லாட்டி ஜஸ்ட் கிளாஸ் ரூம் அவைலபிலிட்டி அந்த சைஸுக்கு வந்து பிரித்தபடியோ டீச்சர் இல்லைண்டு. ஸோ தட்ஸ் ஆல்சோ அ ப்ராப்ளம். இப்போ நிறைய பேரண்ட்ஸுக்கு பார்த்தீங்களாண்டா இப்போ ஸ்கூலுக்கு விடுறது ஆல்மோஸ்ட் டே கேருக்கு விடுற மாதிரி ஒரு ஓகே பிள்ளைகளை அங்கே நிற்கிறையும் ஒரு 8 hours whatever it is there வேலை முடிச்சு வந்த அப்புறம் நாங்கள் பிள்ளைகளை ஏற்றிக்கொண்டு வீட்டு போய் மற்ற வேலை பார்ப்போம். ஸோ இப்படியான சுச்சுவேஷன் நடக்கும்போது ஃபோன் காலோடனே பேரண்ட்ஸுக்கு தான் போகும். பேரண்ட்ஸுக்கு போனோடனே பேரண்ட்ஸுக்கு வேறு வழி இல்லை. they have to come home, பிள்ளைகளை ஏற்றிக்கொண்டு அப்புறம் ஸ்கூலில் என்ன சொல்கிறதோ டெஸ்ட் பண்ணவோ வீட்டுக்கு கொண்டு போ anything whatever it is அதுக்கு தான் அகாமடேட் பண்ணணும் அண்ட் உடனடியாக அதை அகாமடேட் பண்ணணும். ஸோ பேரண்ட்ஸுக்கும் இட்ஸ் been a really hard time. 60% சொல்லியிருக்கேன் போய் டெஸ்ட் எடுத்து வந்த அப்புறம் 1 hour மேலே வெயிட் பண்ணியிருக்கேன்ட்டு. அதை விட 83% சொல்லியிருக்கேன் ஒரு நாளை விட அவை லாங்கராக வெயிட் பண்ணியிருக்கேன் ரிசல்ட்ஸுக்கு. 83%. And this study they did based off of 751 parents. So 32% வந்து 3 நாளுக்கு மேலால வெயிட் பண்ணி கொண்டு இருந்தவ for the test results. ஸோ இதை யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் டே 1 hour சரி ஓகே மேபி ஒரு நாள் நீங்கள் லீவ் எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லாட்டி வேலையிலேருந்து ஏர்லியாக போயிட்டு நீங்கள் வாரீங்க ஒரு couple hours whatever it is, ஒரு நாளுக்கு சரி உங்களுக்கு ஒரு நாள் கட்டாத பே whatever it is 3 daysன்றா நீங்கள் இந்த டைமில் கூட மேபி உங்களோட ஸ்பவுஸோ உங்களோட ஃபேமிலியில் இருக்கிற மெட்டவையும் சில வேலை இருக்குமோ இல்லையோன்னு தெரியாது. ஸோ ஒரு இன்கமில் தான் சில பேஸ்டாக இருக்கும். ஸோ இட்ஸ் a lot of pressure on the parents right now. பிள்ளைகளும் பார்க்கணும், வேலைக்கும் போகணும். ஸோ இட்ஸ் a lot of stress and headache. And I do feel bad for people in that situation. Now 51% அவை more than 24 hours வெயிட் பண்ணி again leave எடுத்து hours கட் பண்ணி ஸோ income and everything is obviously less. 10% ஏற்கனவே லீவில் இருந்தவ இப்போ ஸ்கூல் சுச்சுவேஷன் மாறினபடியாக இல்லாட்டி டே கேர் சுச்சுவேஷன் மாறினபடியாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் லீவை. there was actually a family அவ சொல்லியிருக்கா PhD முடிக்கிறதுக்கு கடைசி வருஷம் காசெல்லாம் கட்டி அந்த வருஷத்துக்கு கட்டி இருந்தவர் பிள்ளைகளுக்கு வந்து they had to rearrange டே கேர் சுச்சுவேஷனும் ஸ்கூல் சுச்சுவேஷனும் ரீஅரேஞ்ச் பண்ணபடியாக இப்போ அவர் போயிடாது ஸ்கூல் படிக்கிறதுக்கு. ஸோ ஒரு வருஷம் காசும் வீணாக போச்சு, ஒரு வருஷத்துக்கு வேலையும் மடக்க இல்லாத அடுத்த வருஷம் போய் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்படி a lot of people's plans வந்து போஸ்ட்போன் பண்ணி it's causing a lot of complications. But that is something in Montreal. இப்போ நாங்கள் பார்த்தோம்னா ட்ரானோவில் வந்து இப்போ நாங்கள் ஸ்லோவாக தான் சேம் திங் virtual classes ஓப்பன் பண்ணியிருக்கோம், little classes எல்லாம் திறந்து வச்சுருக்கோம். டீச்சர்ஸ் எல்லாம் there is a shortage தான். இப்போ கேஸ் நம்பர்ஸ் எல்லாம் மேலே போக அண்ட் லைக் ஐ said வேறு ஏஜ் குரூப்புக்கும் வருது. இப்போ தேங்க்ஸ்கிவிங் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னாலும் ஏன் முக்கியமான காரணம் why are they saying வெளியால் போகாதீங்கோண்டா இப்போ சரி நம்மளுக்கு இல்லை உங்களுக்கு தொத்தையில் பிள்ளைகள் வந்து ஒரு இவ்வளோ பேர் அந்த கிளாஸ் ரூம் இருப்போம் அவ்வளோ பேருக்கும் they've been exposed. இப்போ அவை சின்ன பிள்ளைகளன்றபடியாக மேபி அவனோட இம்யூன் சிஸ்டம் எல்லாம் இட்ஸ் குட். ஆனால் வீட்டுக்கு நீங்கள் தேங்க்ஸ்கிவிங் வரும்போது பெரியவை இருப்பியம், கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆக்கள் இருப்பியம், நிறைய there's older people in the house. ஸோ அவை வந்து சிலவளை அதோட எக்ஸ்போஜர் ஆனால் அவை சிலவளை தாங்க முடியாது. ஸோ அந்த பேர்டன் ஏன் கொண்டு வரவான், ஏன் அதை வீணா ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணக்காக வேறு ஆக்களை கஷ்டப்படுத்தணுமென்று தான் they're telling you to celebrate at home, stay at home and take care of it. So next we're going to talk more about rules and stuff of COVID, but adukadele we're going to go check out our currency. பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் இலங்கை 141.50 இலங்கை ரூபா, இந்தியா 55 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.76 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.64 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.69 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.06 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.03 சிங்கப்பூர் டாலர். கொலம்பியா குரூப் மற்றும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம். கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம்
உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Hi guys, welcome back for joining us. So I want to say a couple highs to people because எனக்கு போட்டிருக்கேன் and I appreciate that. So Raj, உங்களுக்கு hi. Devi, Vaishnavi, உங்களுக்கும் hi. And Tayala Ruben Pajavaranam, உங்களுக்கும் ஒரு hello. Thank you for joining us and interact பண்ணி இப்படியே காய்ச்சிக்கொண்டு நீங்கள் questions கேட்கணுன்னாலும் கேளுங்க, comments சொல்லணும் கேளுங்க. We will share that with you guys. So thank you very much. ஸோ அடுத்தது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை பற்றி சொல்லிட்டேன். ஸோ ட்ரானோ பற்றியும் கதைக்க போகிறேன் இப்போ. ஸோ இப்போ புதுசாக நியூ பார் ரெஸ்டாரண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இட்ஸ் இன் எஃபெக்ட். ஸோ மேயர் ஜான் டோரி வந்து எங்களோட சிட்டிஸ் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த் டாக்டர் ஐலீன் டிவிலா அவண்ட advice கேட்டு they've brought in some new rules. So one is ரெஸ்டாரண்ட்ஸுக்கு வந்து முந்தி வந்து 6 பேர் ஒரு டேபிளில் வந்து இருக்கலாம். இப்போ 10 பீப்புளுக்கு மாற்றிருக்கேன். அண்ட் now they're going back to 6. அதுக்கு ஏன் காரணம்ண்டா ப்ராபபிலிட்டி வந்து ஒரு மேத் ஒரு equation மாதிரி தான். 6 பேரில் வந்து there's less likely chances COVID இருக்கிறதுக்கு then there are 10 people. So அந்த ரீசனுக்காக they've made it small again. இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ் இங்கே போனாலும் யோசி அந்த plexi glass கணக்காக இருக்கும் ஒவ்வொரு டெஸ்க்கும். இப்போ நீங்கள் ஒரு சீட்டில் உட்கார்ந்தாலும் பக்கத்து டெஸ்க் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கெப்பாசிட்டியும் மாற்றிருக்கேன். they've changed it from 100 people ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இப்போ 75 பீப்புளுக்கு. ஸோ அந்த 10-6 ரூலோட அதை ஆட்டோமேட்டிக்காகவே மாற்றிடும். ஸோ that's coming into effect. அடுத்தது மியூசிக்கும் பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் அது not supposed to be louder than கதைக்கிற வால்யூம் ஒரு ஆக்கள் கதைக்கிறோம். அதை ஏன் மியூசிக் பற்றி கதைக்கிறாங்களா நீங்கள் ஸ்பேஸ் பற்றி கதைக்கலாம். இது பண்ணி மியூசிக் சவுண்டை பற்றி ஏன் கதைக்கிறான்டா த ரீசன் இஸ் பிகாஸ் நீங்கள் லவுடாக அதாவது கேட்டோன்னே கேட்க பக்கத்தில் உட்காந்துருந்தா இப்படி கதைப்பீங்க இப்படி கதைக்க மாட்டீங்கடா அவை கேட்காது. ஸோ இப்படி நேராக போய் இப்படி ஹலோ ஹாய் அப்படின்ட்டு லவுடாக கதைக்கிறது மோர் இன் தேர் ஃபேஸ் க்ளோஸாக போகிறது அந்த ரீசன்ஸுக்காக they've said no loud music because they don't want ஆக்கள் இப்படி கிட்ட நெருங்கி போகிறதோ இல்லாட்டி லவுடாக காய்ச்சி உங்களோட எச்சி ஏதாவது பட்டு அவைக்க லைக் all those kind of things. So அதனால they changed that as well. And over the last 7 days they've actually had 214 new cases. So and that's ஏப்ரல்லேருந்து this is the highest number of cases திருப்பி வந்திருக்கு. ஸோ அவையெல்லாம் சொல்லியிருக்க மாட்டா கோவிட் வந்து இப்படி கேசஸ் ஆச்சு நாங்கள் எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் ப்ளேஸ் ஆகிட்டு இப்படி கீழே வந்துட்டோம். ஆனால் அதே ரேட்டில் திருப்பி நாங்கள் மேலே கொண்டு வந்துட்டோம். ஸோ அப்படியே போய்கிட்டு இருந்தால் if we don't have anything in place it's gonna get higher for sure. First time விட definitely beat பண்ணிடும்ண்டு. ஸோ அதனால தான் they're going back to all the restrictions. முந்தி everyone a little more lockdownல இருந்தவ இப்போ வெளியாலேயே லைக் இப்போ க்ரோசரி ஸ்டோர்ஸ் வெளியே நீங்கள் பஞ்சாக வாங்கிட்டு ஒரு 1 வீக்கு கூட வெளியால் இப்போ காலடி வச்சு கொண்டு போக மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது. இப்போ லிட்டில் மோர் ரிலாக்ஸ்ட் வேலை ஸ்கூல் there's a lot of things happening. பட் இப்போ என்ன என்கரேஜ் பண்ணுற மாட்டா சரி நீங்கள் ஜிம்முக்கோ இல்லாட்டி if you're not going out for work ஸ்கூல் அந்த மாதிரி mandatory reason இல்லாமல் நீங்கள் வெளியில் போக வேணாமண்டு. they're trying to குறைக்க the amount of activity, the amount of people going out. So that is something நீங்கள் எல்லாரும் கவனமாக இருக்கிறதுக்கு. சிலவேளை கூடி சீக்கிரமாக அந்த தேங்க்ஸ் கிவிங் முடிஞ்சோடனும் ஐ திங்க் சிலவேளை அந்த டைனன்ஸ் வந்து ஃபுல்லாக திருப்பி க்ளோஸ் பண்ணிடுவியும். ஜிம் சிலவேளை திருப்பி க்ளோஸ் பண்ணிடுவியும். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் இருக்குன்னு பேக்வர்ட்ஸாக கொஞ்சம் நடக்குது. அகேன் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். இப்போ தான் வந்திருக்குது இப்போ தான் எல்லாம் கிளியர் ஆச்சுண்டு. பட் as you can see அந்த நம்பர்ஸ் எல்லாம் இப்படி போய்கிட்டே இருந்தால் it's not a good thing. So they have to do what they can very quickly, very dramatically அதை குறைப்படுறதுக்கு. So next, we have been talking a lot today. So நாங்கள் ஒரு பாட்டு கேட்க போகிறோம். The பாட்டு is a cover actually. வான் வருவான் பாட்டு song, from காற்றில் வெளியடை. இது வந்து எங்களோட லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் பாடிருக்கா. அவரோட ஃப்ரெண்ட் ஷனல் சிங் கீபோர்ட் வாசிட்டு இருக்கா. So let's have a watch of that.
Hi everyone, welcome back to Good Evening Canada, the show sponsored by Golumbia Group. The time on the 9:45 p.m. in Toronto and weather is 10 degrees Celsius. So again, I got a hello. So hi Madhu, ungalakkum, and thank you for your comments. I do appreciate it. So அடுத்தது we're gonna go உங்களோட fun bit-க்கு and உங்களோட விடல் செய்ய போகிறோம். I know I've been kind of bad கொஞ்சம் வாரம் செய்கிறேன் because பிஸியாக டைமாக இந்த வாரம் கொஞ்சம் டைம் இருக்கபடி I'm gonna let you know. So இந்த வாரத்துக்கு கேள்வி and again please make sure நீங்கள் அந்த commentary பாக்ஸில் போடாமல் ஆக்சுவல் கமெண்ட்டில் போட்டு ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் வீக் அந்த வீடியோ பார்க்கும்போது அதில் இருக்கணும். அப்படி இல்லாட்டி then unfortunately I can't let you know. And நீங்கள் ஆன்சர் போடும்போது உங்களோட பேரும் நீங்கள் அங்கேருந்து சொல்கிறீங்களன்றும் சொல்லுங்கள். ஸோ கேள்வி நான் இங்கிலீஷில் சொல்லிட்டு தமிழ் சொல்கிறேன். How many sides does a circle have? So I'll say it one more time. How many sides does a circle have? இப்போ தமிழில் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ எத்தனை பக்கம் ஒரு வட்டத்துக்கு இருக்குது? ஸோ கொஞ்சம் யோசிச்சு போடுங்க அந்த ஆன்சரை. அண்ட் அகேன் கூகுள் பண்ணி பார்க்காதீங்க. ஐ ஹாவ் அ ஃபீலிங் என் ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் கூகுள் பண்ணி பார்க்குறீங்கன்ட்டு. ஸோ யோசிச்சு கொஞ்சம் பிரெயின் யூஸ் பண்ணிக்கிட்டு சொல்லுங்க. ஸோ அகேன் எத்தனை பக்கம் ஒரு வட்டத்துக்கு இருக்குது? ஆன்சர் வந்து காமெண்ட்ஸில் போடுங்க. கரெக்டாக எடுக்கிறவ I'm going to announce it next week and I'll share that with you. I also got another comment. So திருப்பி இந்த ஷோ சொன்ன மாதிரி குட் ஈவினிங் கனடாக்கு ஐ நோ நாங்கள் வந்து பியூர் தமிழை வந்து நாங்கள் கதைக்கல மிக்ஸ் பண்ணி தான் இங்கிலீஷும் தமிழும் அண்ட் இட்ஸ் நாட் த மோஸ்ட் பியூர் தமிழ்ன்ற எனக்கு தெரியும். ரீசன் அகேன் நான் சொல்கிற காரணம் நாங்கள் ஓல்டர் ஆடியன்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணாமல் இப்போ யங்கர் ஆடியன்ஸும் ஒரு இன்ட்ரெஸ்ட் குறிப்பு ஒரு ஸ்பார்க் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் செய்கிறோம். ஐ டூ நோ ஒரு பியூர் தமிழ் நாங்கள் கதைக்க வேண்டியதான் அவை அது பழையனா பெட்டர் தான்ட்டு வழங்குது. பட் நாங்கள் சில ஆட்கள் இப்போ ரேடியோ நாங்கள் சின்ன வயசு பிள்ளைகள் எல்லாம் ரேடியோ சொல்லுவ கேட்கும்போது அந்த அந்த தமிழை கேட்ட உடனே அந்த விளங்காதபடியே அதை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பார்க்க மாட்டேன். தே won't வாட்ச் இட். ஒரு பார்க்கணுமென்ற ஒரு லேர்ன் பண்ணணுமென்ற ஒரு எண்ணம் வராது. ஸோ நாங்கள் எப்படியாவது காய்ச்சா சரி எங்களுக்கு ஏதாவது விளங்குது தான் ஒரு ஹியர் அண்ட் தேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது அந்த மாதிரியும் ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரியும் அவை தமிழ் சிறுவில் லேர்ன் பண்ணி கதைப்பியும். ஸோ நானும் அப்படி தான். அஃப்கோர்ஸ் நான் இஞ்சி பிறந்து வந்தான் தான். ஸோ மை தமிழ் இஸ் நாட் த பெஸ்ட் பட் நானும் லேர்ன் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன். அது கூட நாங்கள் இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அது வரும். ஸோ அகேன் ஃபார் வைடர் ஆடியன்ஸ் ஐ நோ நீங்கள் நிறைய பேர் மேபி தமிழ் ஸ்கூலில் 100% மார்க்ஸ் எல்லாம் எடுக்கிறவங்க நீங்கள் அண்ட் தமிழ் அந்த லெவலுக்கு இல்லை பட் இட் இஸ் இன்க்ரீஸிங். ஸோ ஐ டூ அப்ரிஷியேட் உங்களோட பேஷன்ஸ் எல்லாருக்கும் பார்த்து என்னோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபார் வாட்சிங் திஸ் ஷோ. ஸோ வி டூ அப்ரிஷியேட் தட். ஸோ அடுத்தது உங்களோட டெய்லி அப்டேட்ஸ் நிறைய இன்றைக்கு நியூஸ் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி சுதாரன் இஸ் ஆக்சுவலி கோனா கிவ் அஸ் ஓவர்வியூ ஆஃப் த நியூஸ். வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் ஒளிபரப்பு.com தேசியம்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கோவிட்டின் 2வது அலை கனடாவில் பிராந்திய ரீதியிலான தொற்றுகளின் பரவலின் தொடர்ச்சியாக காணப்படுவதாக தலைமை பொது சுகாதார அதிகாரி வைத்தியர் தெரேசா டேம் இன்று தெரிவித்துள்ளார். சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட தொற்றுகளில் 80% ஒன்டாரியோவிலும் கியூபெக்கிலும் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஒன்டாரியோவிலும் கியூபெக்கிலும் உள்ள மருத்துவமனைகளில் தொற்றாளர்களின் எண்ணிக்கையின் அதிகரிப்பு நீண்டகால சவாலை ஏற்படுத்தலாம் எனவும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். இதேவேளை பிரிட்டிஷ் கொலம்பியாவும் மனிடோபாவும் தொற்றில் 1வது அலையை விட தற்போது அதிகளவில் தினசரி தொற்றாளர்களை பதிவு செய்வதாகவும் வைத்தியர் தெரேசா டேம் சுட்டிக்காட்டியுள்ளார். அட்லாண்டிக் கனடாவின் ஏனைய பிராந்தியங்களைப் போலவே நியூ பிரன்ஸ்விக் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறிய டேம் ஒரு நீண்டகால பராமரிப்பு இல்லத்தில் புதிய தொற்றின் பரவல் ஏற்பட்டுள்ளதை குறிப்பிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் கடந்த வாரத்தில் நாளாந்தம் சராசரியாக 2052 புதிய தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் நாளாந்தம் 18 இறப்புகள் அறிவிக்கப்பட்டதுடன் 673 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதாகவும் கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் கூறுகிறது. இதற்கிடையில் கனேடியர்களதும் நிரந்தர குடியிருப்பாளர்களதும் குடும்ப உறுப்பினர்களுக்கான எல்லை தாண்டிய பயண கட்டுப்பாடுகளில் மத்திய அரசு இன்று முதல் சில தளர்வுகளை நடைமுறைப்படுத்துவது குறிப்பிடத்தக்கது. கனடாவில் இதுவரை 1,75,000க்கும் அதிகமானவர்கள் கோவிட் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள்.
இன்று மாத்திரம் கனடாவில் மொத்தம் 2436 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். தொற்றின் பரவல் ஆரம்ப காலத்தில் இருந்து அதிகளவிலான ஒருநாள் தொற்றாளர்களின் எண்ணிக்கையை இன்று ஒன்டாரியோ பதிவு செய்துள்ளது. ஒன்டாரியோவில் 797 தொற்றாளர்கள் இன்று பதிவாகியுள்ளனர். ஒன்டாரியோவில் நேற்று 48,500 சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இதுவரை நிறைவு செய்யப்பட்ட ஒரு நாளுக்கான அதிகளவிலான சோதனைகள் இதுவாகும். இதேவேளை கியூபெக்கில் மீண்டும் 1000க்கும் அதிகமான தொற்றாளர்கள் இன்று பதிவாகியுள்ளனர். 1078 தொற்றாளர்களை கியூபெக் முதல்வர் இன்று அறிவித்துள்ளார். இவை தவிரவும் அல்பர்டாவில் 364, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 110, மனிடோபாவில் 66, சஸ்கெச்சுவானில் 18, நியூ பிரன்ஸ்விக்கில் 3 என இன்று தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். கியூபெக்கில் 9, ஒன்டாரியோவில் 4, அல்பர்டாவில் 2 என கோவிட் தொடர்புடைய மரணங்களும் இன்று பதிவாகியுள்ளன. நோவஸ்கோஷியா தொடர்ந்து 6வது நாளாகவும், நியூஃபவுண்ட்லாந்து மற்றும் லெபடோர் தொடர்ந்து 4வது நாளாகவும் இன்று புதிய தொற்றாளர்களை பதிவு செய்யவில்லை. ஆக்வில்லில் அமைந்துள்ள ஃபோர்ட் தொழிற்சாலையில் மின்சார கார்களை உருவாக்க உதவும் வகையிலான $590 மில்லியன் முதலீட்டின் விவரங்கள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. இதற்கான கனேடிய அரசாங்கமும் ஒன்டாரியோ மாகாண அரசாங்கமும் தலா $295 மில்லியன் ஒதுக்கியுள்ளன. பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, ஒன்டாரியோ முதல்வர் டாக் ஃபோர்ட் ஆகியோர் இன்று இந்த கூட்டு முதலீட்டு அறிவித்தலை வெளியிட்டுள்ளார்கள். இது கிட்டத்தட்ட $2 பில்லியன் மதிப்புள்ள 3 ஆண்டு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகும். கனடாவின் அடுத்த தலைமுறை வாகனத்துறையை உருவாக்குவதில் இது ஒரு முக்கியமான படியாகும் என்று தெரிவிக்கப்படுகிறது. மார்ச் மாதம் 22ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 22,414 வெளிநாட்டினர் அமெரிக்கா ஊடாக கனடாவுக்குள் நுழைய முயன்றபோது நிராகரிக்கப்பட்டுள்ளார்கள். தரை, விமானம், நீர்வழிகள் வழியாக இவர்கள் கனடாவுக்குள் நுழைய முயன்றபோது நிராகரிக்கப்பட்டுள்ளார்கள். கனடாவின் எல்லை சேவைகள் முகமையின் புதிய புள்ளி விவரங்களின்படி இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இவர்களில் 87% அமெரிக்கர்கள் எனவும் ஏனைய 13% அமெரிக்கா வழியாக கனடாவுக்குள் நுழைய முயற்சித்த பிற நாடுகளின் குடிமக்கள் எனவும் தெரிய வருகிறது. கடந்த மாதம் மாத்திரம் 3441 அமெரிக்கர்கள் கனடாவுக்குள் தரை வழியாக நுழைய முயன்றபோது நிராகரிக்கப்பட்டுள்ளார்கள். கனடா அமெரிக்கா எல்லை 6 மாதங்களுக்கு மேலாக அத்தியாவசியமற்ற பயணங்களுக்கு மூடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலினால் ஏற்படக்கூடிய இடையூறுகளை எதிர்கொள்ள தயாராக உள்ளதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். தேர்தலின் முடிவுகளை தொடர்ந்து அமைதியின்மைக்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அவதானித்து வருவதாகவும் ட்ரூடோ கூறியிருக்கின்றார். அடுத்த மாதத்தின் ஆரம்பத்தில் நடைபெறவுள்ள இந்த தேர்தல் ஒரு தெளிவான முடிவை வழங்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்று நோய் பரவலின் மத்தியில் கனேடியர்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதில் தனது முழு கவனமும் உள்ளதாக கூறிய பிரதமர், தனது அரசாங்கம் அமெரிக்காவின் அரசியல் மாற்றங்களினால் கனடாவில் ஏற்படக்கூடிய சாத்தியமான தாக்கத்தையும் கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ஏற்றுக்கொள்ள முடியாத சமூக ஊடாக பதிவு தொடர்பாக அமைச்சர் ஒருவர் நுனவுட் முதல்வரினால் பதவியிலிருந்து விலக்கப்பட்டுள்ளார். பிளாக் லைவ்ஸ் மேட்டர் இயக்கம் குறித்த பதிவு தொடர்பான பிரதேச வீட்டு வசதி அமைச்சர் பட்டர்க் நெட்ஸரை தனது அமைச்சரவை இலாக்காவில் இருந்து முதல்வர் ஜோ சாவிட்டாகு விலக்கியுள்ளார். தற்போது நீக்கப்பட்டுள்ள இந்த பதிவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் முதல்வர் கூறியிருக்கின்றார். நுனாவூட்டில் ஒருமித்த அரசாங்க முறை உள்ளதால் நெட்ஸரை அமைச்சரவையில் இருந்து முற்றாக நீக்கலாமா என்பது குறித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டும். இந்த நிலையில் இந்த மாதம் 21ஆம் தேதி சட்டமன்றம் மீண்டும் கூடும் போது இந்த விடயத்தை முன்வைக்க உள்ளதாகவும் முதல்வர் தெரிவித்திருக்கின்றார். சிரிய அகதிகள் முகாமில் சிக்கியிருந்த அனாதையான 5 வயது கனேடிய சிறுமி மீண்டும் கனடா திரும்பியுள்ளார். அமீரா என பகிரங்கமாக அறியப்படும் இந்த சிறுமி 2 தினங்களுக்கு முன்னர் கனடா திரும்பியுள்ளதாக அவரது குடும்பத்தின் வழக்கறிஞர் உறுதிப்படுத்தியுள்ளார். இவர் கனடாவில் தனது மாமனாரின் குடும்பத்துடன் இணைந்து வாழ்வார் எனவும் வழக்கறிஞர் மேலும் கூறியிருக்கின்றார். இத்துடன் கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை வெள்ளிக்கிழமை இரவு சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சுதாரன், நியூஸை ஷேர் பண்ணதுக்கு. டைம் வந்து நம்ம நெருங்குது 10 மணிக்கு. ஸோ நாங்கள் நேரடியாக லெட்ஸ் சி யார் உங்களோட ஃப்ரைடேஸ் என்ஜாய் பண்ணலாம் இந்த லாக்டவுனில் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போகிற கிடையாது.
ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். மொன்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. Hi guys, welcome back. So most ஆக்களுக்கு சனி நினைக்கிறேன், சில இடத்துல மழை பெய்யுது. But like I said, don't worry, indoor activities பண்ண இருக்கலாம். So just to wrap up guys, before I do, again தேவி வைஷ்ணவி இப்போ மெசேஜில் போட்டிருக்கா. இப்போ அவருக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள், she wanted to know வேறு இடங்களில் கனடாவில் கோவிடை பற்றி அப்டேட்ஸ் என்ன மாதிரிண்டு she put that in the chat and உடனடியாக we did. So thank you அந்த மாதிரி போட்டதுக்கு. எல்லாரும் அப்படி தான் என்கரேஜ் பண்ணேன். உங்களுக்கு questions அப்படி ஏதாவது தெரியணுமெண்டா, any updates, anything you want to share, you can put it there and we will do that happily. And I don't know if you guys remember ஒரு gift card giveaway செஞ்சுனாங்க. அதுக்கு விஸ்வானந்த் வின் பண்ணியிருக்கா. ஸோ விஸ்வானந்த் he said தனக்கு காசு அனுப்பாதீங்கோ அந்த gift card. He wants to donate it back home and so நாங்களும் அதுக்கு மேலால் we put the same amount and we're actually gifting. So போரால் பாதிச்சுப்பட்ட ஒரு ஃபேமிலிக்கு அவட டாட்டர் ஒரு ஸ்கூல் போகிறவ, அவருக்கு வந்து ஒரு பைசிக்கிள் வந்து கிஃப்டாக நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அவர் பாதி நாங்கள் பாதின்னு கொடுத்து. ஸோ தேங்க்யூ கேன் உங்களோட ஜெனராசிட்டிக்கு. நாங்கள் அதை கொடுத்து போட்டு உங்களுக்கு அப்டேட்ஸ் we will give you Friday or maybe sometime next week. கொடுத்து போட்டு we will give you updates on that. So again, thank you everyone உங்களை ஜாயின் பண்ணதுக்கு and thank you for watching us every week. Followers, subscribe பண்ணுங்க, like பண்ணுங்க, share பண்ணுங்க, all these things. I really do appreciate it. And I will see you guys next week. Have a good night.